இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவர்களோட பர்சனல் டைரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னும், அதை திறந்து பார்த்து படித்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகரான திரு கே. பாக்யராஜ் அவர்களை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியாவில் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அவங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் அவர்களுக்கு டைரி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்தே இந்த ஒரு பழக்கத்தை அவர் கையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் அந்த டைரியில் எழுதுவாராமா. குறிப்பாக அவரோட டைரியில் அவரோட கடந்த காலங்களை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்காரு. அதாவது பாரதி ராஜா சார் எப்படி மீட் பண்ணார், எப்படி சினிமா மீது மோகம் வந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஃபஸ்ட்டு படத்துக்கு என்ன மாதிரிலாம் வந்து மெனக்கெட்டார், அதுக்கப்புறம் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே எழுதியிருந்திருக்காரு. அப்புறம் அவங்களோட முதல் மனைவியை பற்றி எழுதியிருக்காரு, இரண்டாவது மனைவியை பற்றி எழுதியிருக்காரு, அவரோட பொண்ணை பற்றியும் அவரோட பையனை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அவ்வளோ விஷயங்களுமே வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவர் வந்து அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்துருக்காரு, அவங்களுக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு எழுதியிருந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு டைரியுமே அவர் யூஸ் பண்ணுவார். ஒன்று வந்து பர்சனலாக எழுதுறதுக்கு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கால் ஷீட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டைரி வச்சுருந்துருப்பார். அண்ட் அந்த மாதிரி சமீபத்தில் 2026 கூட அவர் வந்து ஒரு டைரி போட்டிருந்திருக்காரு. அதில் குஷ்பு அவர்களோட வீட்டு கல்யாணத்தையுமே குறிப்பிட்டு வச்சுருந்துருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் நோட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. மேலும் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த டைரியை டேபிள் மேலேயே வச்சுருந்துருக்காரு. அடுத்த நாள் ஃபுல்லாகவுமே அது அங்கேயே தான் இருந்திருக்கு. சொல்லப்போனால் பாக்யராஜ் சார் இறந்து அந்த காரியங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த ஒரு டேபிள்லே தான் அவர் நோட் பண்ணி வச்சுருந்த அந்த டைரி இருந்திருக்கு. அது அவங்களோட மனைவி கண்ணில் பார்த்து அதை எடுத்து அவங்க திறந்து பார்த்து படித்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலுமே இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் சடனாக வந்து இறந்து போயிட்டார். அவர் படுத்த படுக்கையாக இருந்தோ இல்லை அவருக்கு ஒரு நோய் இருக்கணும் யாருமே சொல்ல கிடையாது. சடனாக அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து அவர் இறந்துட்டார். அப்படிங்கும்போது அவரோட நினைவுகள் அப்படிங்கிறது சடனாக நம்மளை விட்டு போகுமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். அவர் பயன்படுத்திய பொருட்கள் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவரோட நினைப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இதேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய நடிகர்கள் மீட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இறந்த அன்னைக்கு வர முடியாத நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சூர்யா அவர்கள் சமீபத்தில் சாந்தன் அவர்களோட வீட்டுக்கு வந்திருந்தார். சூர்யா இப்போ டோட்டலி மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். அந்த ஒரு காரணத்தினால பாக்யராஜ் சார் இறந்த அன்னைக்கு அவரால் வர முடியல. ஸோ அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இன்றைக்கி சூர்யா அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. பாக்யராஜ் சாரோட புகைப்படத்திற்கு மலர் தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தன்னோட ஆறுதலை சொல்லியிருந்திருக்காரு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.